வணக்கம். மேற்கு வங்கத்தில் 9வது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார் சுவேந்து அதிகாரி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் மந்திரி இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பாரதிய ஜனதாவிற்கு வந்து 6 வருடங்கள் தான் ஆகியிருக்கின்றன என்பது ஒரு முக்கிய செய்தி. அதற்கு முன்பு திரிணாமுல் காங்கிரஸில் அந்த கட்சியினுடைய தலைவி மம்தா பானர்ஜிக்கு வலது கையாகவே திகழ்ந்து வந்தார் சுவேந்து அதிகாரி. இடது கம்யூனிஸ்டின் கோட்டையாக திகழ்ந்து வந்த மேற்கு வங்கம் காங்கிரஸை மட்டுமே எதிர்கட்சியாக கொண்டிருந்தது. அப்பொழுது சுவேந்து அதிகாரி காங்கிரஸில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கின்றார். திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் உதயமான பொழுது இவரும் அந்த கட்சியிலும் ஒரு மிக முக்கியமான தலைவராக திகழ்ந்திருக்கின்றார். சொல்ல போனால் மம்தா பானர்ஜி அதிகமாக நம்பியது சுவேந்து அதிகாரியைத்தான். மம்தா பானர்ஜி சுவேந்து அதிகாரியை தன்னுடைய வலதுகரமாகவே போற்றி வந்திருந்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. 2007 தான் மிகப்பெரிய மனிதராக பேசப்பட்டார் சுவேந்து அதிகாரி. காரணம், அனைவரும் அறிந்த நந்திகிராம் போராட்டம், நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் சுவேந்து அதிகாரி தான். அதன் பிறகுதான் 2009 நடந்த மக்களவை தேர்தலில் இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் அதற்கு முன்பு 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த வெற்றியை மிக பெரிதாக கருதப்பட்டது. 2009 மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியே மிக பெரிதாக கருதப்பட்டது. 2014 நடந்த மக்களவை தேர்தலிலும் சுவேந்து அதிகாரி தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக மக்களவைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையில் 2016 ஆண்டு மேற்கு வங்கத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. பாராளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இருந்த உறுப்பினராக இருந்த சுவேந்து அதிகாரியை சட்டமன்றத்திற்கு வரச் சொல்கின்றார் மம்தா பானர்ஜி. அங்குதான் மிகப்பெரிய திருப்புமுனை நடக்கின்றது. நந்திகிராம் சட்டமன்ற தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக நின்று அமோக வெற்றி பெறுகின்றார் சுவேந்து அதிகாரி. 2016 2021 வரை சட்டமன்றத்தில் பணியாற்றுகிறார் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக சுவேந்து அதிகாரி. ஆனால் அவர் அந்த தருணங்களில் அந்த கட்சியின் சார்பாக அவர் திருப்திகரமாக இல்லை என்று கூறப்படுகிறது. தான் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஆளாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று மம்தாவின் உறவினர்களால் தான் சட்டமன்றத்திற்கு மீண்டும் வரவழைக்கப்பட்டதாக எண்ணுகிறார் சுவேந்து அதிகாரி. 2021 பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே 2020 டிசம்பர் மாதமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினரில் இருந்தும் விலகுகிறார். அதற்கு காரணம் பாரதிய ஜனதாவினுடைய அழைப்பு என கூறப்படுகிறது. 2021 பாரதிய ஜனதாவில் இணைகின்றார் சுவேந்து அதிகாரி. இவரது அரசியல் நடவடிக்கைகள் அமித்ஷாவை பெரிதும் கவர்ந்திருக்கின்றது. பாரதிய ஜனதாவின் மிக முக்கியமான நபர்களுள் ஒருவராக கருதப்படுகின்றார் சுவேந்து அதிகாரி. மேற்கு வங்கத்தில் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்கின்றார். அதுவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜியை எதிர்த்து. நந்திகிராம் தொகுதி இருவருக்குமே பேசக்கூடிய தொகுதி. அது 1956 வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜியை வீழ்த்துகின்றார் சுவேந்து அதிகாரி. இதுதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பாரதிய ஜனதாவில் இருந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய கட்சியான திரிணாமுல் காங்கிரசுடைய தலைவரை தோற்கடித்ததால் சுவேந்து அதிகாரியை போற்றுகிறது. மேலும் அவரை மிகப்பெரிய கருவியாகவும் பயன்படுத்துகிறது. 2026 சற்று முன் நடந்த தேர்தல். அந்த தேர்தல் நிகழ்ந்தது அனைவருக்கும் அறியும். மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே சற்றேறக்குறைய 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜியை வீழ்த்துகின்றார் சுவேந்து அதிகாரி. இந்த தேர்தலிலும் சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜியை வீழ்த்து விட்டால் நிச்சயமாக அவர்தான் முதல்வர் என்று முன்பே பாரதிய ஜனதா கட்சிக்குள் ஒரு பேசும் பொருளாக இருந்தது. சற்றும் தாமதிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி சுவேந்து அதிகாரியை மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வராக பணியில் அமர்த்தியது. மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று யாருமே நினைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இத்தனை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் சுவேந்து அதிகாரியின் கடினமான உழைப்பு தான் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் மற்றொரு தலைவரை பற்றி பார்ப்போம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.